ஹலோ மக்களே, மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ரத்தனம் படம் போயிட்டு வந்தாங்க மத்தியானம். இந்த ரத்தனம் படத்துக்கு மத்தியானம் போயிட்டு வந்த கேப்பில் இந்த ஆர்சிபி இன்னும் செம்மையாக வின் பண்ணிட்டுருக்குறாங்க. சரி, இந்த வீடியோவை பற்றி நாளைக்கு பேசுகிறேன். ரத்தனம் படம் பார்த்தேன், 2.5 மணி நேரம் ஒரே வைலன்ஸு தான். செம்ம ஃபைட்டு, ரத்த கரைக்கு பஞ்சம்ல அடி தடி போட்டு துவம்சம் பண்ணியிருக்காரு நம்ம விஷால் அண்ணனை. தாமிரபரணி மாதிரி இருக்கும்னு நினச்சோம், பூஜை மாதிரி இருக்கும்னு நினச்சோம். ஆனால் ரெண்டுத்தையும் கலந்து ஒரு ஃபுல் ஆந்திராக்கும் தமிழ்நாடுலேயும் பயங்கர ஷூட்டிங் எடுத்துக்கிறார் நம்ம ஹரிசார் அண்ணன். பொழந்து கட்டி எடுத்துக்கிறாப்புல. படத்தில் நான் ஜென்யூன் ரிவ்யூ சொல்லுவேங்க. இது நல்லதுன்னா நல்லது, இதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், தவிர்த்துக்கலாம். இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ப்ளூ சட்டை மாற அந்த கிழக்கு மாதிரிலாம் நான்லாம் எந்த படத்தையும் தப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ நான் சினிமாவில் நடிக்கணும், எனக்கு என்னோட மைண்ட் ஆஃப் விஷன், என்னோட ஃபோக்கஸில் எனக்கு இந்த படம் இன்னும் இப்படி வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த மாதிரி சீன்ஸ் இன்னும் இப்படி பண்ணியிருந்தா, இந்த கற்பனையாக பண்ணியிருந்தா, இன்னும் இந்த கற்பனையில் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படி தான் சொல்லுவேன். தவிர அவனை மாதிரி காசுக்காக ஒரு கலைத்துறையை நான் அசிங்கப்படுத்துகிறவன் நான் கிடையாது. ஸோ ரத்தனம் படம் வந்து விஷால் அண்ணன் மாஸ் சீன்ஸு, அவரோட ஜிம் பாடி, எக்ஸசைஸ் பாடி, அந்த சீன்லாம் கரெக்டாக இருந்தது, நல்லா இருந்தது. விஷால் அண்ணன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் ஒரு சாதாரண ஒரு பெரிய பிராமணன் குடும்பத்தில் பிறந்தவர். ஸோ சூழ்நிலை காரணமாக அவங்க அம்மா வந்து பிரியா பவானி சங்கர் மேடம் வந்து டபுள் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அம்மா கேரக்டர் விஷாலோட அம்மாவாகவும் நடிச்சிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் லவ் பண்ணுற ஒரு காதலி பொண்ணாகவும் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஆக்டிங் இது வேறு நல்ல ஆக்டிங்கு. படத்தோட கதை பார்த்தா சுருக்கமாக முடிச்சிடுறேன். விஷால் அண்ணன் வந்து ஒரு பெரிய ஐயர் குடும்பத்தில் பிறந்திருக்கிறாரு. அவரோட அம்மா வந்து ஒரு நார்மலான ஃபேமிலி தான். அவங்க அப்பா வந்து தான் நம்ம கணேஷ் வெங்கட்ராமன், அவர் வெள்ளையாக இருப்பார்ல, கொஞ்சம் தனி ஒருவன் படத்தில் கூட ஒரு போலீஸ் அதிகாரின்னு சொல்கிறார் கணேஷ் வெங்கட், ஆடுலலாம் கூட வருவார். ஸோ அவர் தான் டிவி ஆடுலலாம் வந்துடுவார். அவரும் அப்பாவும் நடிச்சிருக்கார் விஷாலுக்கு. ஸோ குழந்தை பிறகுது. அவங்க அம்மாவோட தம்பி வந்து மாமங்காரன், அவன் தான் மெயின் வில்லன். அவன் வந்து திருட்டு பையன், திருடன். பஸ்ஸு ஸ்டார்டிங்கில் வந்தோடனே ஒரு பஸ் கிராஷ் ஆக்சிடெண்ட் ஆகிடும், ஆந்திராவில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவங்கள கொண்டுட்டு நகையெல்லாம் அறுத்து போட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். அவன் தம்பி தான் திருடன், விஷாலோட தாய் மாமா தான் திருடன். ஸோ திருடன் போல் அவங்க அப்பாவை கொண்டுட்டு அவங்க அப்பாவை என்ன வேலை தம்பியை வந்து போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவா அக்கா, விஷாலோட அவங்க அம்மா. ஆமாம், நீ கெட்ட வேலை பண்ணுற, உன்னை போலீஸ்கிட்ட மாட்டி விடுன்னு சொல்லிட்டு மாட்டி விடுறதுனால தம்பிக்கு அக்கா மேலே மாமா மேலே கோவம். மாமா தான் விஷால் அவங்க அப்பா போலீஸு. ஸோ மாமா மேலே கோவம்ட்டு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு 30-40 வருஷமாக பழி வாங்கிட்டு அக்காவும் மாமாவும் விஷால் அவங்க அம்மா அப்பாவை கொண்டுடுவான். அந்த மாமன், அந்த வில்லன், அவன் பேர் ரெட்டி, அவனை கொண்டுடுவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா விஷால் அண்ணன் வந்து அவங்க அம்மா வந்து தப்பிச்சிருவாங்க. விஷால் பிறந்துருவார் போல, தப்பிச்சிருவாங்க. ஒரு மார்க்கெட்டில் இலை கடையில் பஞ்சம் வயிற்றுக்காக பொழப்புக்காக வேலை செய்வாங்க. அப்போ வந்து தெரியாமல் ஒரு விபச்சாரி விடுதிக்கு போய் மாட்டிடுவாங்க. நான் போல் இழுத்துட்டு போய் மாட்டி உள்ள வச்சுருவாங்க. ஒரு போலீஸ் கேஸில் அவங்க அவமானம் தாங்க முடியாமல், பையனே நம்மளை இது மாதிரி பார்த்துட்டானேன்ட்டு அவமானம் தாங்க முடியாது. அந்த அம்மா பிரியா பவானி சங்கர் வந்து இறந்துருவாங்க, தூக்கு மாட்டி இறந்துருவாங்க. ஸோ விஷால் அண்ணன் வந்து சின்ன வயசு சைல்டுஹுட் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு அந்த மார்க்கெட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பார். நம்ம அம்மாவை விபச்சார விடுதி கூட்டிட்டு போன அந்த வேசி ஒருத்தர் இருக்கிறா, வேசின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை. ஸோ அந்த வில்லி வந்து சமுத்திரக்கனி அண்ணன் வந்து சாதாரண ஒரு டான் ரவுடி மாதிரி இருந்திருப்பார் படத்தில். அவரும் நல்ல கேரக்டர், செம ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. வில்லன் கேரக்டர் இல்லை, ஸோ நார்மலாக ஒரு குணச்சித்திர சப்போர்ட்டிங் ஆக்டர் நல்லா பண்ணியிருந்தார். பண்ணிட்டு அந்த வேசிக்கு இருக்கிறவ தான் நம்ம அம்மாவை இவரால் தானே நம்ம அம்மா செத்து போன சொல்லிட்டு அந்த வேசி வந்து சமுத்திரக்கனியை போட வரும்போது விஷால் அண்ணன் வந்து சைல்டுஹுட் விஷால் அண்ணன் வந்து கத்தி எடுத்து வேசியை எங்கள் அம்மாவை கொன்று சாகரலும் நீ பண்ண சொல்லிட்டு சமுத்திரக்கனி அண்ணனை காப்பாற்ற வரும்போது சமுத்திரக்கனி அண்ணனை காப்பாற்ற வந்துடுவார் விஷால் அண்ணன். சைல்டுஹுட் விஷால் குத்திடுவார், என் உயிரை காப்பாற்றிடடா, நீ இனிமேல் நான் ரவுடிசம் பண்ண மாறேன்டா, நான் மக்களுக்கு நல்லது பண்ண போகிறேன்டா, அரசியலுக்கு போகிறேன்டான்ட்டு சமுத்திரக்கனி அண்ணன் வந்து அரசியலுக்கு போயிடுவார். ஸோ அப்போ ஒரிஜினல் தாய் மாமா வில்லன், சமுத்திரக்கனி அண்ணனை வந்து தாய் மாமா நினச்சி விஷால் அண்ணன் வந்து சமுத்திரக்கனி அண்ணன் மாமான்னு கூப்பிட்டு ஸோ எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார். ஸோ ஃபைட்டு சீன்லாம் அச்சு பிச்சுக்கிட்டு போவோம். அதுக்கப்புறம் திடீர்னு பிரியா பவானி சங்கர் மேடம் பார்ப்பாங்க, விஷால் அண்ணன் பார்ப்பாரு, எங்கள் அம்மா மாதிரியே இருக்கே நீ. ஸோ
ஆக்சுவலாக நம்ம படத்தில் நினச்சிருந்தோன்னா 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுவாங்க, சரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தா இவங்க அம்மா மாதிரி நினச்சிட்டாரு ஹீரோயினை. ஸோ அம்மா பேசாமல் ஒரே மாதிரி இருக்கனால. ஸோ பிரியா பவானி சங்கர் மேடம் வந்து திருத்தணிங்கிற அவங்களுக்கு ஒரு பூர்வீகமான இடம் இருக்குது. ஸோ அவங்க தான் அவங்க தாத்தா முன்னோர்கள்லாம் சமாதி கட்டி குடி போச்சு. அந்த இடத்த வந்து தான் இந்த விஷாலோட ஒரிஜினல் தாய் மாமா வெளில இருக்கிறான் பாருங்க, ரெட்டி. அவன் வந்து தான் அந்த இடத்த, அவனுக்கு என்ன வேலை தெரியுமா, எல்லாரோட நிலத்தையும் கொள்ளடிச்சு மணல் மாஃபியா பண்ணி லேண்ட் ராபரிங் பண்ணி லேண்டு ஃப்ராடு பண்ணி சீட் பண்ணி லேண்டு வாங்குறது. ஸோ அந்த மாதிரி சீட் பண்ணி இந்த லேண்டை வாங்கியிருக்காங்க. அதுக்கு விஷால் அண்ணன் ஒத்துக்கலை, நாங்கள் கொடுக்க மாட்டோம், கேஸ் போட்டுருவாங்க. எல்லாம் ஊர் சைடில் நடக்கிறது தானே, லேண்டு நிலாபகரிப்புன்றாங்கல்ல, அந்த கதை நிலாபகரிப்பு தான் மெயின் கதையை படத்தில். ஸோ அவங்க லேண்டை வந்து வாங்க விஷால் அண்ணன் தடுத்துருவார், தடுத்து சண்டை போடுவார், அடித்து போடுவார். அவர் லேண்டு அவங்க லேண்டு அவங்களுக்கு தான் போயிட்டு சேரணும்னு சொல்லிட்டு அடி தடால் புடால் ஃபைட்டு சீன்லாம் பிச்சுக்குது. ஒரே ஒரு பாட்டு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பாட்டு வந்து அந்த டோன்ட் வரிடா மச்சி, அந்த சாங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேசி பேசாத்தான் நான் பாடுகிறாரு. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ரொமான்ஸ் சாங்கு கொஞ்சம் ஆவரேஜ், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அந்த சாங்கை, கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்க லேண்டை வாங்கிடுவாங்க. இந்த பொண்ணு டாக்டர் ஆகணும், நர்சிங் படிக்கணும். ஸோ அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சதெல்லாம் விஷாலண்ணன் செய்வார். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் அடித்து பிடிச்சி எல்லோரும் அடித்து போட்டுருவார். அப்புறம் அந்த பொண்ணு படித்த மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணு டாக்டர் ஆக்கிடுவார். நர்சிங் படிக்கும், அது நர்சிங் படித்து டாக்டர் ஆகிட்டு அந்த இடத்த வாங்கி கொடுத்துருவாரு. அப்புறம் இடம் கவர்மெண்ட்டுக்கு போவோம். வில்லனுங்க என்ன பண்ணுவானுங்க, போட்டு தள்ளுவானுங்க. அதுக்கப்புறம் விஷாலண்ணா ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லுவாங்க, இது மாதிரி நீ ஐயர் விட்டு பையன்டா, அவங்க அம்மா இவ்வளோ பேர் ஆள்றா, லோகநாயகி தான் அவங்க அம்மா பேர். ஸோ எல்லாம் இந்த மாதிரி அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லி கடைசியில் இவன் தான் ஒரிஜினல் தாய் மாமன், அவரு நம்ம தாய் மாமே நமக்கு இல்லை. அப்புறம் சமுத்திரகனி அண்ணன், நான் கூட ட்விஸ்ட்லாம் இருக்கும் பார்த்தேன், ட்விஸ்ட் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. சமுத்திரகனி அண்ணன் தான் வில்லனாக இருப்பாருன்னு நினச்சேன், ஆனால் அவர் இல்லை, அவர் ஒரிஜினலாகவே சப்போர்ட்டிங் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோதாங்க ரத்தனம், அவ்வளோதான். பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லைனா ப்ரைமில் வந்துடும் இன்னும் ஒரு 10 நாளில், ப்ரைமில் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், பாய். அப்புறம் வந்து யோகி பாபு அண்ணன் காமெடி கொஞ்சம் இருந்தது, கொஞ்சம் பார்க்கும்படி ரசிக்கும்படியாக இருந்தது. யோகி பாபு அண்ணன் காமெடி கொஞ்சம் நல்லா இருந்தது. அவரும் கொஞ்சம் அடியாள் மாதிரி நடிச்சிருக்கிறாரு. அவ்வளோதாங்க ரத்தனம். அந்த அளவுக்கு இவ்வளோதான் ரத்தனத்தில் இருக்குது. நார்மலாக நிலாபகரிப்பு ஸ்டோரி, கடைசியில் லேண்டு வில் பண்ணி கொடுத்துருவான். சொந்த மாமா சொந்தக்காரங்களை துரோகம் சூன்யம் வெளில, அவ்வளோதான்.